மேடம், என்ன தனியா உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை. அதுவும் இங்கே உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை கிருஷ்ணன் சார். அம்மா, ம் ஆர்ஜிஐ ஃபைல்மா. சரி, நீங்க போலாம். ஆ, என்ன சார், ஏதாவது சொல்லணுமா? ஆமாம்மா. இல்லை, என்ன ஆமா இல்ல, என்ன விஷயம்? ஒரு விஷயம் சொல்லணும்மா. சொல்லுங்க சொல்லுங்க சார், சீக்கிரம். பாவம், யாரு? ஆர்த்தி மேடம், உங்க தங்கச்சி தான். என்ன பிரச்சனையோ தெரியலம்மா, ஆள் ரொம்ப டல்லா இருக்காங்க. அங்கேயே உட்காந்துருக்காங்க. நீங்க ஒரு வார்த்தை என்னன்னு கேட்கலாம்ல? அவங்க டல்லா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? ஆமாம்மா. அப்ப நீங்க என்னன்னு கேட்க வேண்டியதானே? நான் போய் நான் எப்படிம்மா அவங்கள கேட்க முடியும்? நீங்க கவனிக்காம இருக்கிறீங்களோங்கிறதுக்காகத்தான் நான் ஞாபகப்படுத்தினேன். நான் கவனிச்சிட்டேன் கிருஷ்ணன் சார். ஆர்த்தி மேடம் 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 என்னாச்சு மேம்? யாராவது வாங்க. மேடம், ஆர்த்தி மேடம் மேடம், ஆர்த்தி மேடம், ஏம்பா, யாராவது போய் தண்ணி கொண்டாங்க, சீக்கிரம் கொண்டாங்க. சீக்கிரம் கொண்டு வாங்க. ஆர்த்தி ஆர்த்தி, தண்ணி கொண்டு வாங்க, தண்ணி கொண்டு வாங்க. இதம்மா. ஆர்த்தி, ஏந்திரி. ஆர்த்தி, என்னாச்சுமா? ஏந்திரு. மெதுவா மேடம், ஏந்திரு. பார்த்து மெதுவா. இந்தாங்க பிடிங்க. என்னாச்சு ஆர்த்தி? இப்போ ஓகேயா? ஐ ஆல் ரைட்? சரி, உள்ள போய் உட்காரலாம் வா. நீங்க எல்லாரும் உங்க சீட்டுக்கு போங்க. போங்க போங்க, வேலையை பாருங்க. போங்க. எல்லாரும் அவங்கவுங்க சீட்டுக்கு போங்க. வா, இப்படி வா, உட்காரு. ஐயோ ஓகே ஆர்த்தி? ஃபைன். கிருஷ்ணன் சார், அம்மா. உங்களுக்கு வேலை இருக்குல்ல? இல்லம்மா, இல்ல. வேலை இல்லையா? இருக்கு. நான் சொல்ல வந்தது மேடத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமேன்னு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க வேலையை போய் பாருங்க. போங்க. சரிம்மா, சரி. என்னாச்சு? நேத்துல இருந்து சாப்பிடல. சாப்பிடலையா? என்ன, உனக்கு என்ன பைத்தியமா? இல்ல, உங்ககிட்ட பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிட்டேன். ஏன் இப்படி பேசின என்னன்னு எனக்கே தெரியல. அக்கா, உன்னோட சூழ்நிலை புரியாம நான் அப்படி பேசிட்டேன். சாரி. நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். ஆனா என்னால மறக்க முடியலையே. மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். என் புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு உடனே நீ வரணும்னு எதிர்பார்த்தேன். முடியாத சூழ்நிலை. நான் அப்பவே உன்கிட்ட விளக்கி சொல்லிட்டேன். அப்ப அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில நான் இல்லக்கா. அதான் வீட்டுக்கு வந்து என்னென்னமோ பேசிட்டேன். நீ வரலன்னதும் என்னை ஒதுக்குறியோன்னு தோணுச்சு. அதான் என்னாலேயே தாங்கிக்க முடியல, அப்படி பேசிட்டேன். சாரி. அப்புறம் தனியா உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் நான் பேசினதெல்லாம் தப்புன்னு தோணுச்சு. உன்னை ரொம்ப சங்கடப்படுத்திட்டேன். சாரி. நான் பேசின வார்த்தைகள் உன்னை ரொம்ப காயப்படுத்தியிருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ காயப்பட்டிருக்க. அதனாலதான்
இப்ப என்ன பார்த்ததும் பார்க்காத மாதிரியே இருந்துட்டேன். அப்படி உனக்கு தோணி இருந்தா நீ நேரா வந்து என்கிட்ட பேசியிருக்க வேண்டியதானே? எதுக்கு வெளியிலே உட்காந்துட்ட? ம்? இல்ல, நீ கூப்பிட்டா வந்து மன்னிப்பு கேட்கலான்னு நினைச்சேன். நானா வந்து பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. சாரிக்கா. நமக்குள்ள சாரி சாரின்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா? சாப்பிடல நீ? ம்? இல்ல, மனசு கஷ்டமா இருக்கு. சாப்பிடவே பிடிக்கல. வேண்டாம். அப்படி இருந்தா உடம்பு கெட்டு போயிடும், புரியுதா? கொஞ்சம் இரு வரேன். அம்மா எனக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த சாப்பாட்டை முதல்ல நீ சாப்பிடு. இல்லக்கா, வேண்டாம். ம். நம்ம ஆபீஸ்ல விழுந்த மாதிரி வேற எங்கேயாவது ரோட்ல விழுந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? ஆ? சாரிக்கா. திரும்ப திரும்ப சாரி சொல்லக்கூடாது என்ன? என்ன மன்னிச்சிட்டல்ல? அதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு சொல்றேன்ல. ம்? இப்போ நீ சாப்பிடு என்ன? இந்தா நானே விட்டுட்டுமா? ம்? ம், சாப்பிடு. சாரி. இட்ஸ் ஓகே ஆர்த்தி, திரும்ப திரும்ப சாரி சொல்லக்கூடாது என்ன? சாப்பிடு. ஆ, சாரி. இட்ஸ் ஓகே. ஐயோ ஐயோ சிவ சிவ சிவா ஏண்டி நோக்கு என்ன காது செவுடா? நோக்கு காது செவுடான்னு கேட்டேன். என்னப்பா சொல்றேன்? ஓ பஞ்சு வச்சிருக்கியா? இதே கண்டினியூ பண்ணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி காதை மூடிக்கிட்டே வாழ்றது? நேக்கு காதே இல்லாம இருந்தா நன்னா இருக்குன்னு தோணுது. அந்த படுபாவி பசங்க கண்ணுல இருந்து நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கவே முடியலையே. நிம்மதியா வெளிய நின்னு பேசக்கூட முடியல. ஒரு நல்ல நாளு கிளம்புனா பொம்மநாட்டிங்க வாசல்ல வந்து கோலம் போட முடியல. தடி தடியா வந்து நிக்கிறாங்க. அவனுங்க வந்த நாள்ல இருந்து குழந்தைங்க நிம்மதியா வெளியில விளையாட முடியல. இது என்ன வீடா இல்ல ஜெயிலா? ஆம்பளைங்க நீங்க வேலைக்கு போற சாக்குல வெளியே போயிடுறீங்க, பொம்பளைங்க நாங்க வீட்டுல காலிங் பில் அடிச்சாலே பயந்து பயந்து கதவை திறக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். என்ன பண்றது? போலீஸுக்கும் போயாச்சு, ஒண்ணு நடக்கலையே. அவளும் அவளுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கா. இல்ல, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி இருக்கு. என்ன சொல்றேன்? சொல்றேன். என்ன இன்னும் குழப்பத்துல தான் இருக்கீங்களா? இல்ல மேடம், நாங்க இப்ப தெளிவோட வந்திருக்கோம். என்ன சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம்னு என் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்ண போறீங்களா? எங்களால சாப்பிடாம எல்லாம் இருக்க முடியாதுங்க. அப்புறம் வேற என்ன முடிவோட வந்திருக்கீங்க? நாங்க பிளாட்லாம் உங்களுக்கே விக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். குட். மேடம், நீங்க சொன்னது மாதிரி மார்க்கெட் ரேட்டை விட டபுளா கொடுத்துறணும். நான் இப்ப சொன்னேன். எங்க இடத்த கேட்க வந்தப்பவே சொன்னீங்களே மேடம், மறந்துட்டீங்களா? இது பாருங்க, பழைய கதையெல்லாம் பேசாதீங்க. அந்த ஆஃபர் எல்லாம் அப்பவே முடிஞ்சு போச்சு. நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. முடிஞ்சது தான். இப்ப நம்ம புது டீல் வேணா பேசலாம். உங்க இடத்துக்கு எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? மார்க்கெட் ரேட்டு 40 லட்சம் போகுது மேடம். அப்போ அதே வாங்கிக்கோங்க. அது எப்படி மேடம்? நீங்க டபுளால தாரம் நீங்க. இது பாருங்க, பேசினதையே பேசாதீங்க. நான் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சு. இப்ப நான் உங்க இடத்த வாங்கினா
குடி இருக்கிற ரவுடிங்களுக்குலாம் நான் தானே செட்டில் பண்ணணும். அவனுங்களை நீங்க தானே குடி வச்சீங்க. யாரால குடி வச்சேன்? உங்களால தானே குடி வச்சேன். அது எனக்கு வீண் செலவு தானே. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் அந்த இடத்த வாங்கலன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்த நீங்க வேற யாருக்காவது வித்தா கூட இந்த ரேட் யார் கொடுப்பா? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் விடுங்கோ மேடம். இப்போ எவ்வளவுதான் கொடுப்பேன்? இது பாருங்க, ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இடத்த விற்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு தான். வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதனால மார்க்கெட் ரேட்டை விட ஒரு பைசா ஜாஸ்தி கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராதியா. எங்க வீட்டை நீ நானும் போட்டி போட்டு வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. வாங்க போலாம். வாங்க, கொஞ்சம் வாங்க. இருங்க, இருங்க, சத்தம் இருங்க. இருங்க, இருங்க சார், இருங்க. தாராளமா போங்க. இப்படி ஆனா வாங்க சார். உங்க இடத்த நான் மட்டும்தான் வாங்குவேன், வேற யாரும் வாங்க முடியாது. திரும்பவும் வந்து என்கிட்ட பேசுனீங்க, மார்க்கெட் ரேட்டை விட 10% கம்மி பண்ணி தான் கொடுப்பேன். என்ன மிரட்டுறீங்களா? அதையும் பாப்போமே. வாங்க போவான். இருங்க, இருங்க, இருங்க. மேடம் செத்த யோசிச்சு பாருங்க. முதல்ல என்ன சொல்லேன்? டபுளா எடுத்துக்கிறேன்னு சொன்னேங்களா இல்லையா? இப்போ நாங்க மார்க்கெட் ரேட் தானே கேட்குறோம். அதையும் குறைச்சி தரேன்னு சொல்றேன். தயவு செஞ்சு மார்க்கெட் ரேட்டுக்கு எடுத்துக்கோங்க மேடம், ப்ளீஸ். ஆல்ரைட், உங்களுக்கு நான் மார்க்கெட் ரேட்டுக்கே எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பத்திர செலவை நீங்களே எடுத்துங்க மேடம். சரி, ஓகே, அப்படியே பண்ணிடலாம், விடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். நாங்க 2-3 நாளா வீட்டை காலி பண்ணிடுறோம். அது வரைக்கும் அந்த ரவுடி பசங்களாம் வராம பாத்துக்கோங்க. அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தைரியமா போலாம். நான் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப மேடம். தேங்க்ஸ். நாங்க வர்றோம். தேங்க்ஸ் மேடம். எக்ஸலன்ட் மேம், ஜஸ்ட் ஃபேண்டாஸ்டிக். இந்த மாதிரி ஒரு பிரில்லியண்டான மூவ் பண்றதுக்கு உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் கம்மி மேம். அந்த இடத்த காலி பண்ண முடியாது சொன்னவங்கள வந்த வேலைக்கு தள்ளி விட்டுட்டு போறங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்களே. யூ சிம்பிளி சூப்பர் மேம், ஜஸ்ட் சிம்பிளி சூப்பர். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மேம். மிஸ்டர் ராதி, கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறவன், கிடைக்காத சந்தர்ப்பத்தை உருவாக்குறவன், இவங்க தான் நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்க முடியும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் வந்தது, உருவாக்கிட்டேன். ஸோ இப்போ பிரச்சனை தீர்ந்தாச்சு. இனிமே மற்ற விஷயங்களை பார்க்க வேண்டியதானே? ஷோ மேம், அப்சல்யூட்லி. அடுத்தது என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. அப்பா, அப்பா, என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க? பார்க்கணும் தோணுச்சு, வந்துட்டேன். வந்தது ஓகே, பட் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பேன்ல. நீங்க வேற தனியா கார்ல வந்து. நான் தனியா வந்திருக்கேனா? இன்னொரு ஆளோட வந்திருக்கேன். இன்னொரு ஆளா? யாரு? ஒரு நிமிஷம். பிருத்திவி, ஹாய். இது பிருத்திவிமா. யுஎஸ்ல மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிச்சிருக்கா. ஓ, நமக்கு தூரத்து உறவு. நெருக்கமான உறவா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓ, உனக்கு இவனை தெரியுதா? இல்ல. மெனகா, நீ நியூ ஜெர்சில படிச்சிட்டு இருக்கும்போது இவன் 2-3 தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. உனக்கு ஞாபகம் இருக்கா? சாரிப்பா, ஐம் சாரி, எனக்கு ஞாபகம் இல்லை. ஹலோ ஹலோ, ஹலோ, ஹலோ. பிருத்வி, அங்கிள், மெனகா ஹலோ சொல்றா.
சாரி. ஹலோ மேனகா. ஹலோ. அங்கிள், நீங்க சொன்ன மாதிரியே மேனகா so beautiful. அண்ட் திஸ் இஸ் ஆதித்யா, மேனகாவோட Hello, இந்தியன் Aditya. பிசினஸ் பார்ட்னர். Glad to meet you. சேம் யா. ஹலோ, ஹாய். ஐ அம் கிரி. நீங்க கூட மேனகாவோட பிசினஸ் பார்ட்னரா? இல்ல நான் ஐ அம் பாஸோட பிஏ. Oh. யா. Alright. ஓகே, எதுக்கு வெளியில நின்னுக்கிட்டு மழை வர மாதிரி இருக்கு, வாங்க உள்ள போலாம். ஆமா. ஆதி. நோ ப்ராப்ளம் மேம். ஐ ஹேவ் an important appointment. நான் ஈவினிங் வந்து உங்களை ஆல்ரைட், பார்க்கறேன். see you, bye. Bye. வாங்கப்பா. Yeah, See you, Bye. Aditya. See you around. நைஸ் டு see you. பாஸ், என்ன பாஸ் புதுசா ஒருத்தன் வரான்? இவனால நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் நோ ஆயிடாது. நோ 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 கிரி. எனக்கும் மேனகாக்கும் நடுவில் யாரும் வர முடியாது. என்ன உங்களுக்கும் மேனகா மேம் நடுவுல யாரும் வர முடியாதா? என்ன பாஸ் சொல்றீங்க? டியூப் லைட், ஆ? உனக்கு சீக்கிரமா எந்த விஷயம் புரியாது. தட்ஸ் யுவர் ப்ராப்ளம். வா.